Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CSS ல உள்ள background image அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் லைவா hands on experience வந்து பண்ண போறோம். வாங்க இப்போ எப்படி லைவா கோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு just HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல முதல்ல HTML வந்து போட்டுக்கலாம். சோ அந்த HTML போட்ட பிறகு இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா CSS background image அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? சோ image அப்படின்றத கொடுத்துக்கலாம். இத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு CSS background image அப்படின்றது வந்துருது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு paragraph tag எழுதி அதுல hello world அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அந்த hello world அப்படின்ற டெக்ஸ்ட் வந்துரும். இந்த hello world அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்க இந்த எலிமெண்ட்டை நான் CSS ல செலக்ட் பண்ணிக்கிறேன். paragraph அப்படின்ற எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதற்கான background image அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா URL அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்டர்னலா இருக்க இமேஜ் ஃபைலை என்னோட HTML ஃபைலுக்குள்ள அட்டாச் பண்ண போகுது. நான் இங்க logo.png அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து வச்சிருக்கேன். இதை வச்சிட்ட பிறகு எனக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து இங்க பின்னாடி வந்துரும். ஓகேவா? ஸோ இது ஏன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கண்டினியூஸாக அந்த இமேஜஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து அட்டாச் ஆகிறது. இது ஃபர்தராக அடுத்தடுத்த விஷயம் என்ன அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.